புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாம். எனக்கு குறித்திருக்கிறதை, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஏதோ நீங்க பூமியில தானா நீங்க முளைச்சு வெளியே வந்துடல. ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனின் தாயம் கொடுத்து ஆமே சோத்திரம்னார். உங்களை வெளியே இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமே, இந்த யோபு குறித்து கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வச்சிருந்தார். ஆமே, அவன் குறித்ததை அவர் நிறைவேற்றினார். உங்களுக்கும் குறித்ததை நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் தன் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். இந்த யோபு பாருங்க, கான்ஃபிடண்டா இருக்கான். ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். பாருங்க, அவன் கடவுளோடு பேசுகிற நல்ல ஒரு மனிதன். அவன் உத்தமனா வாழ்ந்தவன், பொல்லாப்பு விலகிறவன். அவனை பொறுத்து இந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல போட்டப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல, இந்த பட்டணத்திலே நீங்க இருக்கிற இடத்துல, ஆமை உங்க குடும்பத்துல நீங்க பெஸ்டா நபரா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பட்டணத்துல இந்த யோபு பொறுத்து சொல்லப்படுது. ஆமே ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை முத்தாக வைத்திருப்பார். பொன்னாக விளங்கும்படியாக, நல்ல ஒரு பாத்திரமாய் விளங்கும்படியாக கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் பொல்லாப்புக்கு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்துக்கு விலகி ஓடுகிற நபராக நீங்க இருக்கணும். பாவத்தோடு கூட நீங்க பயணம் பண்ணக்கூடாது. பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நீங்க தேவனை நோக்கி நீங்க முன்னேறி போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எனக்கு குறித்திருக்கிறதை, அப்போ உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையே நீங்க தான் சுதந்திரத்துக்கு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு குறித்ததை ஆண்டவர் எனக்கு செய்வார். உங்களுக்கு குறித்திருக்கிறத, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்க தான் சுதந்திரத்துக்கு கொள்ளணும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நிச்சயமாக தருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம், ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு, சில வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு. அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொன்னா அதை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீ ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அப்படியே நிறைவேற்றினார். யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது சொன்ன அந்த வெளிப்படுத்துவது. ஆனா செய்யும் பொழுது அநேக காரியங்கள் வாழ்க்கையில அதிசயமாய் தேவனை உயர்த்தினதை பார்க்க முடியும். அவன் உத்தமனாக பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்னதை குறித்ததை நிறைவேற்றினார். எகிப்தின் அதிபதியாக இந்த யோபுவையும் கூட ஆண்டவர் தலைமுறைகளை காணும்படி அவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்த கர்த்தர். பாருங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த அற்புதத்தை பார்க்கல, அதிசயத்தை பார்க்கல. ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிச்சயமா அவர் செய்வார், எனக்கு குறித்திருக்காரு, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஏன்னா மனுஷன் கிடையாது, சொல்லிட்டு அப்படியே பேச்சு மாறி போறதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதான். அவர் சொல் மாறாதவர். அவர் சொன்னா அப்படியே நடக்கும். இந்த வேதாகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு ராஜா உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க இருக்கிற கருத்துல ஆமே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொன்னா, இன்னும் அநேகமா வசனம் சொல்லி பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யாரிடத்துலங்க? வானத்தையும் பூமி உண்டாக்குன ஆண்டவரிட சமானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நிம்மதி உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆமே, நம்மளுக்கு வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை. நம்ம தான் சுதந்திரம். திரளான மேகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டோடுக்க சந்தோஷத்துக்குள்ள, தேவனுடைய சமாதானத்துக்குள்ள, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல் தேசத்தை தேவனாக கர்த்தர்களுக்கு அநேக நன்மைகளை தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். இந்த யோபு பாருங்க, வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள்,
புயல் போல எழும்பினாலும் அவன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றுவார் என்று உறுதியாய் பிடித்திருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் உறுதியா பிடிச்சு கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த யோபு ஜெபிக்கிறான், யோபு சொல்றான் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க நாவல பிறக்கிறதுலாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, நிச்சயமா செய்வாரு. உங்க சரீரத்துல எதிர்மறையா நடக்கலாம், உங்க கணவர் வாழ்க்கை எதிர்மறை நடக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். என் கணவனுக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். என் பிள்ளைகளுக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். என் பிள்ளைகளுக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தருக்கு சொன்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இயேசு மேல் வைக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை மேல் வைக்கிற நம்பிக்கை உங்களை ஏமாத்தாது. அநேக ஆசீர்வாதங்கள் அவரிடத்துல உண்டு. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான். இந்த வாழ்நாள் கூட புதிய நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமை தேவனா இருக்கிறார். உங்க தலைகள் தாழ் தியான சகோதரர் கேளுங்க, என் வாழ்க்கையில நிறைவேற்ற காரியங்களை நிறைவேறட்டும் ஆண்டவர் சொல்லி ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியத்துல நம்ம குறைவா இருக்கிறோமோ ஆண்டு சமூகத்துல ஒப்புரவாகி நம்ம வாழ்க்கையை சரிபிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமா கொடுத்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜெபம். பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுகிறாக. அடைக்கப்பட்ட ஊற்றுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்